செங்கல்பட்டு அருகே ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது கணவர் மீது துணைத் தலைவரின் உறவினர்கள் சாதிய ரீதியில் கொடூரமாக தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காயிரம்பேடு ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வரும் திமுகவைச் சேர்ந்த ஜெயகாந்தி என்பவரின் மகனுக்கும் அதிமுகவைச் சேர்ந்த துணைத் தலைவர் திருவாக்கு என்பவரின் மகனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து விசாரிக்க சென்ற ஜெயகாந்தி, அவரது கணவர் புஷ்பராஜ் மற்றும் மகன் ஆகியோர் மீது திருவாக்கின் உறவினர்கள் இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்கள் மீது சாதிய ரீதியில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். பஞ்சாயத்து ஆபீஸ் புதுசா கட்டின பிறகு அங்க நாங்க தொடர்ந்து போகக்கூடாதுன்றது அவங்களுடைய எண்ணம். இப்போ இந்த நிகழ்ச்சி அந்த சம்பவம் நடக்கும்போது கூட எங்களை அடிக்கும்போது அந்த பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அடிச்சாங்க. மேலும் நீங்க அந்த இடத்துல போனீங்கன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன், காலி பண்ணிடும், கொலை மிரட்டல் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில ஒரு காவல்துறையும் இருக்காரு அந்த இடத்துல. அவர் எதிர்க்கவே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க.